ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். ஐசையா சாப்டர் 49 verse 16. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளையை ஒரு நாளும் மறக்க மாட்டாள். அவர்களே மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். Even a mother can forget her own child, but the Lord God will never forget you. That is why He has engraved you, He has inscribed you in His palms. We need to understand, whenever God sees His palms, He sees you, so that He will not forget you. There are times people, they forget many things. In order to remember things, they write it down in a book. They write it down in a wall so that they will not forget it. The same way, our Lord God has inscribed your face in His palms so that He will not forget you. Also, He says His walls are before Him, so that nobody can break the wall and intrude into your life. Nobody can change anything in your life unless God allows it to do. Nobody can come inside and occupy your space without the knowledge of God. Nobody can remove you from your position. Nobody can remove you from your job. God's eyes are always watching over you. The wall which He has put around you is to protect you, to safeguard you, to do not allow anyone inside in your position without His knowledge. That is why God says, your walls are always before me. The wall the Lord God put around Job's life was very strong that the devil could not go inside. He found there was a wall around the house of Job and all that belongs to Job. That is why he came and asked God permission to go and touch Job. Today, dear child of God, without God's permission, nobody can touch you. Nobody can harm you. Nobody can do anything against you and your children and your belongings. Such a wonderful God He is. He is mindful of us. He remembers us. He will not forget us. That is why He says in Psalm 115 verse 12, God is mindful of you always. That is why He blesses you. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை மறவாத தேவன். உலகம் மறந்து விடலாம், உலக மக்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் கர்த்தர் மறப்பது இல்லை. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக இருக்கின்றது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரும் உங்களை தொட முடியாது, உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது, உங்கள் வேலையை பறிக்க முடியாது, உங்கள் சொத்தை அபகரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை கண் காணிக்கிறார். உங்கள் மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. தைரியமாயிருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யோபுவையும் அவருடைய வீட்டையும் சுற்றி வேலடைத்த தெய்வமே, இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வேலடைத்து வைத்திருக்கிறீர். உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. அவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. அவருடைய பொருட்களை அபகரிக்க முடியாது. அவருடைய வேலையை பறித்துக் கொள்ள முடியாது. எல்லாம் நீர் உடைய பிள்ளைகளுக்கு செய்தது. அதை நீர் நிறைவேற்றுகிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர். பெரிய காரியங்களை செய்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.